வணக்கங்க. இன்றைய பதிவு ஜாமக்கோல் பிரசனத்துல வெவ்வேறு நாட்கள்ல வெவ்வேறு குடும்பத்தைச் சேர்ந்தவங்க 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த 3 கேள்விக்கு நாம எப்படி பலன் ஜாமக்கோல்ல எடுத்தோம்? அவங்களுக்கு எந்த மாரி கேள்வி கேட்டாங்க? அதுக்கு எந்த மாரி கிரகங்கள், பாவங்கள பார்த்து பலன் சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பிரசன்னம் வந்து பார்த்தீங்கன்னா, 2024 12/4/2024ல ஒரு ஃபேமிலி கணவன் மனைவி கல்யாணம் ஆயிருச்சு. ஒரு ஆண், பெண்ணு கல்யாணம் ஆகி 1 1/2 வருஷம் வாழ்றாங்க. அதுக்கப்புறம் இடையிலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள். அப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சிரலாமா? டைவர்ஸ் பண்ணிறலாமாங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேருமே ஜாதகம் பார்க்க, அவங்க 2 பேர்த்தோட ஃபேமிலி, அப்பா, அம்மாவ கூப்பிட்டு வராங்க. அப்போ கணவன் மனைவி ஜாதகத்த குடுத்துட்டு அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, "நாங்க 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கலாமா? பிரிஞ்சிரலாமாங்கிறது தான் கேள்வி." இப்போ பிரசன்னத்துல என்னன்னா, இந்த மாரி கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து கேள்வி கேட்குறாங்கன்னா, உதயம் அப்படிங்கிறது கணவன குறிக்கும். ஆருடம் அப்படிங்கிறது பெண்ண குறிக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆருடம் அப்படிங்கிறது பெண்ணு, உதயம் அப்படிங்கிறது ஆண். இது வந்து கணவர். இது வந்து மனைவி. இந்த 2 பேர்த்த குறிக்கும். அப்ப இதுல உதயாதிபதி புதன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 2வது ஆருடாதிபதி நல்ல நிலையில் இருக்காங்களா? ஆருடத்தை நோக்கி வரக்கூடிய கோள் எந்த மாரியான கோள்னு பார்க்கணும். இந்த இதுதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா? அல்லது பிரிஞ்சிருவாங்களான்னு இண்டிகேட் பண்ணும். இப்ப இங்க உதயாதிபதி புதன் வந்து 9ஆம் பாவத்துல இருக்கு. உதயத்தை நோக்கி சூரியன் வராரு. அப்ப கணவர் வந்து சேர்ந்து வாழ்றதுக்கான விருப்பங்கள் இருக்கும். சேர்ந்து வாழ முடியும்னு அர்த்தம். இப்ப இங்க ஆருடத்தை நோக்கி சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வருது. ஆருடாதிபதி குரு வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கு. அப்ப இது 2மே நீச்சத்தில் இல்ல. ஆருடத்துல கவிப்பு இல்ல. ஆருடாதிபதி குரு நீச்சமா இல்ல. ஆருடாதிபதி குரு கவிப்பில் இல்ல. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிற நிலையை தான் காமிக்குது. பிரச்சனை என்னன்னா, கவிப்பு வந்து 6ல இருக்கு. சனிய கவுத்திருக்கு. அப்ப இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம அவங்க 2 பேர்கிட்ட கேட்கும் பொழுது, ஒருத்தர் பகல்ல ஒர்க் பண்றாரு. இன்னொருத்தர் நைட்ல ஒர்க் பண்றாங்க. இரவுல அந்த பொண்ணு ஒர்க் பண்றாங்க. பகல்ல அவரு ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. இந்த தொழில் ரீதியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால ஏற்படக்கூடிய மன உளைச்சல், அதனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷமின்மையை தான் பிரச்சனையா காமிக்குது. அப்ப கவிப்பு எந்த கிரகத்தை கவித்திருக்கோ அதுதான் பிரச்சனை. அந்த பாவம் தான் ப்ராப்ளம்னு அர்த்தம். அப்ப 6ஆம் பாவத்தில் இருக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை. சனியை கவித்திருக்கு அது தொழில் சார்ந்த பிரச்சனை. இப்படித்தான் நம்ம பிரச்சனை எங்கேன்னு பார்க்கணும். பிரச்சனை இவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கா? பிரச்சனை வெளியிலிருந்து வருதான்னு பார்க்கணும். அப்ப நாம என்ன சொன்னோம், அந்த நைட் ஒர்க்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, இவங்க 2 பேர்த்தையும் பெங்களூர்ல இருந்து வேற ஒரு மாநிலத்துக்கு சேஞ்ச் பண்றாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பெங்களூர்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு சேஞ்ச் பண்றாங்க. 2 பேருமே பகல்ல ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சிரலாங்கிற மனநிலை அவங்களுக்கு கம்மியாயிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்திருக்கு. 2024 ஏப்ரல்ல டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டு வந்தாங்க. 2026ல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்ப ஜாமக்கோல் பிரசனத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டோன்னே, அவங்க பிரிஞ்சிருவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப எளிமையாக பார்க்கலாம். அடுத்து இன்னொரு பிரசனம் பாருங்க. இந்த பிரசனம் வந்து நம்ம மாணவர் போட்ட பிரசனம். 11/5/2026ல நம்ம மாணவர் தான் பிரசனம் போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஸ் வந்தங்காட்டி நேரடியா நம்மகிட்ட வந்துட்டாங்க. அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு லேண்ட் வச்சிருக்காங்க. அந்த லேண்ட்ல வந்து வேற ஒருத்தர் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்டு இவங்ககிட்ட தான் இருக்கு. ஆப்போசிட் பார்ட்டிட்ட டாக்குமெண்ட் இல்ல. இப்ப இவங்க என்னங்கிறாங்க, நாங்க நேரா கோர்ட்டுக்கு போகணுமா? அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா? இல்ல நாங்க போய் ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட பேசினா, அவங்க அந்த இடத்த விட்டு போயிருவாங்களா? ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி கொஞ்சம் நேர்மையான பார்ட்டி தான். நம்ம சில விஷயத்த சொன்னா போயிருவாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க இடத்துல ஒருத்தர் இருக்காரு. அந்த இடத்த விட்டு அவர் போயிருவாரா? அதான் கேள்வி. நான் போய் பேசட்டுமா? அல்லது ஸ்டேஷனுக்கோ, கோர்ட்டுக்கோ போகட்டுமா? இது அவங்களுடைய கேள்வி.
இப்ப உதயம் என்பது கேள்வியாளர், நம்ம கிட்ட கேட்டாங்க பாருங்க, அவங்கதான். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது அவங்க இடத்துல இருக்கக்கூடிய நபர், இதுதான் அவங்க இடத்துல இருக்கக்கூடிய நபர். இப்போ உதயத்தை நோக்கி யார் வராங்கன்னா, உதய 15 டிகிரி, புதன் 22 டிகிரி, உதயத்தை நோக்கி புதன் வர்றார். அப்போ உதயத்தை நோக்கி புதன் வந்தால் பேசலான்னு அர்த்தம். புதன்னா கம்யூனிகேஷன், பேசுறது, டாக்குமெண்ட் ரிலேட்டடான செட்டில்மெண்ட் பண்றது, பஞ்சாயத்து வந்து ரவுடிசத்தை வச்சு இல்லாம தானாக போய் பேசுறது. இப்ப கவிப்பு வந்து 6ல் இருக்கு. கவிப்பு வந்து 3 டிகிரிய வந்து 3 டிகிரியில் இருக்கு. சூரியனை தாண்டிருச்சு. அப்ப 6ஆம் பாவங்கிறது வழக்கு. கவிப்பு வந்து செவ்வாயை போய் தொடுது. அப்போ போலீஸ் ஸ்டேஷன். அப்ப இந்த கவிப்பு என்ன சொல்லுதுன்னா, கவிப்பு வந்து 6ல் இருந்தா வேண்டான்னு அர்த்தம். செவ்வாயை தொட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டான்னு அர்த்தம். உதயத்துல புதன் இருக்கிறதுனால போய் பேசி பார்க்கலான்னு இருக்கு. இப்ப 7ஆம் நபர், இந்த 7க்குடைய குரு வந்து 3ஆம் பாவத்தில் இருக்கார். அப்ப இந்த இந்த நபரு 3ஆம் பாவம்னா இவர் பேசினார்னா, உதயத்துக்கு 3ங்கிறது கம்யூனிகேஷன், பேசினா அவர் ஒத்து வருவார்னு அர்த்தம். 7லயே பாம்பு இருக்கு. பாம்புனா என்னன்னா நெருக்கடி கொடுக்கும், இடம் மாறி போயிரும், விலகி போயிரும், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம், வெளியூர் போறது. அப்ப 7வது வீட்டுல பாம்பு இருக்கு, அவர் விலகிடுவார். உதயத்தை நோக்கி புதன் பேச்சுவார்த்தை பண்ணுனா 7க்குடைய குரு 3ல அந்த பேச்சுவார்த்தைக்கு சப்போர்ட் பண்ணி 7லயே பாம்பு இருக்கிறதுனால அவர் விலகி போயிடுவார்னு காமிக்குது. அவங்க ரொம்ப ஆச்சரியம். இப்ப பாத்தீங்கன்னா மே 11ஆம் தேதி நம்மகிட்ட பிரச்சனை கேட்குறாங்க. லாஸ்ட் வீக்கே அந்த இடத்தெல்லாம் அவங்க வெக்கேட் பண்ணிட்டு அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்ப 6ல கவிப்பு, கோர்ட்டுக்கு போகல. கவிப்பு வந்து செவ்வாயை கவிக்குது, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகல. அப்போ ஒரு பிரச்சனை பேச்சுவார்த்தையில முடியுமா, ஸ்டேஷன்ல முடியுமா, கோர்ட்ல முடியுமா அப்படின்னு எளிமையாக ஜாமக்கோல் பிரசனத்துல கேள்விக்கு தகுந்த பாவங்களை யோசிச்சோம்னா நம்ம பார்த்துடலாம். இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆயுள் ரிலேட்டடான பிரச்சனம். 13/10/2024ல பார்க்கப்பட்ட பிரச்சனை. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒரு கிட்னி வந்து ஒருத்தர் டோனர் ஒன்று செட் ஆயிருச்சு. அப்போ கிட்னி மாத்தலாமா, மாத்தினா நான் ஆரோக்கியமா இருப்பேனா அப்படிங்கிறது அவங்க கேள்வி. இப்ப இந்த மாதிரி நோய் சரியாகுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்கன்னா, உதயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உதயம், உதயாதிபதி, உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள், ஆருடம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இங்க உதயத்தை நோக்கி சூரியன் வர்றார். இப்ப சூரியன் வந்து 3ஆம் அதிபதியா வர்றதுனால மருத்துவ சப்போர்ட் நல்லா கிடைக்கும்னு அர்த்தம். அவர் ரெக்கவர் ஆயிடுவார்னு அர்த்தம். இந்த ஆருடம் 5, 11ல இருந்தா நிச்சயமா அந்த நோயிலிருந்து குணமாயிருவார்னு அர்த்தம். இந்த உதயாதிபதி புதன் வந்து 9ஆம் பாவத்தில் இருக்கு. கவிப்பு வந்து உதயாதிபதிய கவிப்பு கவிக்கல. அப்ப அவர் ரெக்கவர் ஆயிடுவார்னு அர்த்தம். இப்ப வந்து 7ஆம் இடம் வந்து கிட்னி குறிக்கும், சுக்கிரன் வந்து கிட்னியை குறிக்கும். அப்ப 7ஆம் பாவம் நல்லா இருக்கு, 7க்குடைய குரு நல்லா இருக்கு. சுக்கிரன் வந்து கிட்னியை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட். இது 13 பாகையில் இருக்கு, இது 10 பாகையில் இருக்கு. அப்ப சுக்கிரனை கவிப்பு தாண்டிருச்சு. அப்ப அவர் கிட்னி செட் ஆயிரும்னு அர்த்தம். இப்ப மாணவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, 8ல கவிப்பு இருக்கிறதுனால நமக்கு நேரடியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணது, 8ல கவிப்பு இருக்கிறதுனால அவர் இறந்துருவானோன்னு பயம். அப்படி இல்லை. இந்த உதயம், உதயாதிபதி, அந்த அவர் எந்த உறுப்பை கேட்கிறாரோ அந்த பாவம், அந்த பாவாதிபதி நல்லா இருந்ததுன்னா அவர் மரணம் இல்லை. மரணம் சார்ந்த இடத்துல கவிப்பு இருக்கு, அவ்வளவுதான். பட் அது மரணத்தை தராது. அவர் கேள்வி, கிட்னி மாத்தினா என் உடம்புக்கு செட் ஆயிருமா? அப்போ சுக்கிரனை கவிப்பு தாண்டிருச்சு. 7ஆம் பாவத்துல கவிப்பு இல்லை, 7க்குடையவன் கவிப்பு இல்லை. யார் ஒருத்தர் கிட்னி கொடுக்குறாரோ அது நல்ல பொருளா இருக்கு, நல்ல ஆர்கான்ஸா இருக்கு. அது உடம்புக்கு உதயாதிபதி நல்லா இருக்கு, உதயத்தை நோக்கி சூரியன் வருது, உதயாதிபதி 9 இருக்குனால உடம்புக்கு செட் ஆயிருன்னு அர்த்தம். இப்படி ஒருத்தர் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியை பயப்படாம, பதட்டப்படாம ஜாமக்கோல் பிரசனத்துல சொல்ல முடியும். இந்த ஜாமக்கோல் பிரசனை வந்து தமிழ்ல நேரடி வகுப்பு சென்னையில நடத்துறேன். சூலு ஜிகே அஸ்ட்ரோ சார்பாக ஜாமக்கோல் நேரடி வகுப்பு சென்னையில வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 22/8/2026, 23/8/2026 சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு நடைபெறும். 2 நாள் வகுப்பு. சனிக்கிழமை காலையில 9:30 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும்,
ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். நுங்கம்பாக்கத்தில் ஆசா நிவாஸ் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அங்கே தான் இந்த வகுப்பு இருக்குது. இதில் 20 பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்படும். ஏன்னா அங்கே உட்காரக்கூடிய ஃபேஸ் வந்து 20 பேர் தான் இருக்குது. தேவைப்படுறவங்க 9842650908 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதில் வந்து பழைய மாணவர்கள் அதை வந்து உங்களைய ரீகால் பண்ணிக்கலாம். புதிய மாணவர்கள், ஜோதிடர்கள் இது விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். எனக்கு ஜோதிடமே தெரியாது அப்படின்னா கிரக காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்கள் தெரிஞ்சால் போதும். அவங்களும் இந்த 2 நாளில் அடிப்படையிலிருந்து உயிர்நிலை வரைக்கும் எப்படி கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணுங்கிற மெத்தேடை இந்த வகுப்பில் நடத்தப்படும். இதுக்கு தகுந்த ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் விருப்பப்படுறவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸுக்கு வர்றவங்க அதில் மாணவர்கள் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஒரு அடிஷனலான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.